கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் அணை போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம். வாங்க வாங்க, எங்க போலாம்? மதுரைக்கு போலாம். ஏன் மதுரைக்கு? சித்திரை திருவிழா இன்னைக்கு தாங்க தொடங்குது. அந்த சித்திரை திருவிழாவை பார்க்க வேணாமா? நம்ம மதுரை நோக்கி போலாமா? உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா இன்று பங்குனி திங்கள் 30ஆம் நாள் ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோட தொடங்குதுங்க. நாமளும் பார்க்க வேணாமா? நாமளும் போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். மல்லிகை மாநகர், கூடல் நகர், மதுரையம்பதி, கிழக்கின் ஏதென்ஸ் இதெல்லாம் மதுரையை சொல்லுவாங்க. வாங்க நாமளும் உறங்கா நகரம் சென்று உலா வருவோம். போகும்போது வரலாற்றை தெரிஞ்சிட்டு போனா நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் நல்லாசிரியர் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்கள் நமக்காக மதுரையும் சித்திரை திருவிழாவும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். கேளுங்க. அவருக்கு நாம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சியை பார்ப்போம், கேளுங்கள். உங்களுக்கு பிடித்தமானதாக அமையும். மேலும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவரையும் மதுரைக்கு அழைத்து செல்வோம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நம்முடைய மதுரையின் சிறப்புகளை கேளுங்கள். மீனாட்சி அம்மன் கோயிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். திருவிழாவை காணுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். வணக்கம். ஆதவன் அனலாய் அவதரிக்க தீமைகள் எரிந்து நன்மைகளை மேலும் செம்மையாக்கும் திருநாள். உழைப்பால் உயரும் தமிழரின் வாழ்வெல்லாம் வசந்த காலமாய் ஒளிர வைக்கும் இன்பத் திருநாள். நாங்கள் என நிலம் நோக்கும் வெட்கத்தில் கீழ்வானம் தோற்கும் தமிழ் பெண்ணின் புன்னகை போல் மத்தாப்பு பூக்கும் சித்திரை திருநாள். வள்ளுவன் வாக்காய் சோழனின் வம்சமாய் வாழ்ந்திடும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் தமிழருக்கும் தாய்மண்ணை தங்கமாய் மாற்றிக் கொண்டிருக்கும் மரத்தமிழருக்கும் என் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த சித்திரை திருநாள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். தோழமைகளுக்கு இனிய வணக்கம். உயராய்வு வேல் அலைவரிசையின் வெள்ளி அரங்கத்தில் மதுரையும் சித்திரை திருவிழாவும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் மதுரை இலக்கிய பேரவை நிறுவன தலைவர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்வோடு ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். 2023 தமிழக அரசின் கல்வித்துறையின் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர்கள். மேலும் ஐயா பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதவை.
தமிழறிஞர் விருது, தமிழ் தொண்டு விருது, திருநாவுக்கரசர் இசை விருது, கிருபானந்த வாரியார் விருது, மதுரகலா இலக்கிய பணி, ஜோதிடர்கள் விருது, சிந்தனை சிகரம் விருது, மாவட்ட ஆட்சியரின் விருது, மாநகர ஆட்சியர் ஆணையர் விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்ற ஐயா அவர்கள் மேலும் பல்வேறு சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார்கள். குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு சான்றிதழ் பெற்றுள்ளார்கள். மேலும் முதல் பன்னாட்டு கருத்தரங்கம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்திய முதல் பன்னாட்டு கருத்தரங்க பாராட்டு சான்றிதழினை ஐயா அவர்கள் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் பெற்றுள்ள பட்டங்களை பார்க்கும் பொழுது திகைத்து நிற்க வேண்டியிருக்கிறது. ஆம், நகைச்சுவை நாவரசு, கலை ஞாயிறு, தமிழ் நிலா, இலக்கிய தென்றல், ஆன்மீக அருவி, திருவருட்செல்வர், தமிழ்மணி பாரதி, சொல்லின் செல்வன், ஆன்மீக செம்மல். அப்பா அப்பப்பா, எத்தனை பட்டங்கள்! மேலும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளில் வலம் வருகின்றவர். தனியார் கோவில்களில் ஆன்மீக பட்டிமன்றங்கள், நவராத்திரி விழா, பங்குனி பொங்கல், சமய சொற்பொழிவுகள் ஆகியவற்றை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றார்கள். மாணவர்களுக்காக பொதுத் தேர்வை எதிர்கொள்வது எப்படி, வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்ற நிகழ்ச்சிகளின் வழி தன்னம்பிக்கை பேச்சாளராக வலம் வருபவர். பல தொலைக்காட்சிகளில் தினசரி காலை எந்நாளும் நன்னாளே என்கிற தலைப்பிலும், நாளெல்லாம் பொன்னாளே என்கின்ற தலைப்பிலும், மாலை முரசு தொலைக்காட்சியில் உள்ளத்தில் ஆன்மீகம் என்ற தலைப்பிலும் உரையாற்றி வருபவர். மதுரை உள்ளூர் தொலைக்காட்சிகள் அனைத்திலும் மதுரை சித்திர விழா நிகழ்ச்சி, கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சிகளை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நேர்முக வர்ணனை செய்து கொண்டு வருபவர். ஐயா வகிக்கும் பதவிகள்: மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், மதுரை இலக்கிய பேரவையின் தலைவர், செயற்குழு உறுப்பினர், குமர கான சபாவின் செயற்குழு உறுப்பினர், ஆனந்தம் டிவியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். இத்தனை பதவிகளையும் வகிக்கும் ஐயா அவர்கள் சிரிப்பு இனிப்பு, இலக்கிய கருவூலம், இருமண சங்கமம், திருமணம் என்பது போன்ற நூல்களையும் இயற்றியுள்ள பெருமைக்குரியவர்கள். மேலும் முக்கூடர் பள்ளி சமய பாத்திரங்கள் என்ற ஆய்வுக் கட்டுரையும், திருமந்திர மொழியமைப்பும் கருத்து புலப்பாடும் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையும் எழுதியுள்ளார்கள். இத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இன்று நம்முடைய வெள்ளி அரங்கத்தில் மதுரையும் சித்திரை திருவிழாவும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள். அன்போடு ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலகம் உவப்ப என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே உலகத்தில் நாகரிகத்தை எல்லாம் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரத்திலிருந்து மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் ஆண்டு முழுக்க 274 நாட்கள் விழா நடக்கின்ற ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது இந்த மதுரை மாநகரம்தான். 12 மாதங்களும் திருவிழா கோலம். அந்த வகையிலேதான் முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெரும் திருவிழா மலர இருக்கிறது. ஏன் சித்திரை மாதம் இந்த திருவிழா வெகு சிறப்பு பெறுகிறது? உலகத்தையே காத்து ரட்சிக்கிற தயாபரியாக இருக்கிற எங்கள் அன்னை மீனாட்சியினுடைய பிறப்பின் உன்னதத்தை உணர்த்துகின்ற ஒரு உன்னதமான பெருவிழா இந்த சித்திரை பெருவிழா. ஒவ்வொரு மாதமும் திருவிழா இருந்தாலும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சிறப்பு பொருந்திய திருவிழாவாக சித்திரை பெரும் திருவிழா மலர்கிறது. அப்படியானால் இதில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணும் இல்லையா? அப்படி என்ன சிறப்பு? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மீனாட்சி உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடியவள், அங்கையர் கண்ணி, ஆலவாய்க்கு அரசி, கற்பூர வள்ளி, கோமல வள்ளி, கொங்கச் செல்வி, குடமலை ஆட்டி, தென்தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து, பாண்டிமாதேவி, மதுராபுரி தலைவி, இப்படி நிறைய பேருண்டு. கல்வெட்டுகளிலே கூட திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் என்று இவளுக்கு பெயர் உண்டு. இப்படி பல்வேறு திருநாமங்களை இந்த மீனாட்சி அம்மனுக்கு அங்கையர் கண்ணிக்கு எதற்காக வழங்க வேண்டும்? அங்கையர் கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆலவாய் இதுவே என்று சொல்வார்கள்.
ஆலவாய், திரு ஆலவாய் என்று மதுரைக்கு ஒரு பெயர் உண்டு. திரு ஆலவாய் என்கிற பெயரை கேட்ட மாத்திரத்திலே அறம் பெருகும் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வை கண்டுகின்றிருக்கக்கூடிய உங்களுடைய இல்லத்திலே அறம் பெருக இருக்கிறது. திருவாலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்று சொல்வார்கள். திருவாலவாய் என்று சொல்லப்படுகின்ற மதுரையில் இருந்துட்டாலே போதும், பிறந்துட்டாலே போதும், அத்தனைக்கும் முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நகரமாக இந்த மதுரை இருக்குது. எதனால இதற்கு இந்த சிறப்பு அப்படின்னா, இது பூலோக கைலாயம். கைலாய மலை எங்கே இருக்குதுன்னா நேபாள் பக்கத்தில் இருக்குது. ஆனால் பூலோகத்தில் ஒரு கைலாயம் இருக்கிறது, அதுவும் பூலோகம்தான், நேபாளமும். ஆனால் தென்பாண்டி பகுதிகளில் ஒரு கைலாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மதுரை தான். எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த லோகத்தில் எது சிறந்த தலம் அப்படின்னு ஒரு பொண்ணு தான் அப்பாட்ட கேள்வி கேட்டேன். இந்த உலகத்திலே எதுப்பா ரொம்ப சிறந்த தலம், அந்த தலத்தில் தவம் பண்ணால் உலக நாயகியாக இருக்கிற பார்வதியை நான் அருளை பெற முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க அப்பா விச்சாவசுன்னு பேர், தான் மகள் விச்சாவதிக்கு சொன்னார், அம்மா எத்தனையோ தலங்கள் பூலோகத்தில் இருக்குது, இந்திரன் வழிபட்ட தலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உமையவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அது துவாதசாந்த பெருவழி என்று சொல்லப்படுகின்ற மதுரை தலம்தான் ரொம்ப சிறப்புன்னாங்க. அது என்ன துவாதசாந்த பெருவழி, ஏதோ வேற வார்த்தை சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாக்கதம், விசுத்தி, ஆங்கை, இது 6 சக்கரங்கள் நம்ம உடம்புல. 7வது சக்கரம் துரியா. துரியாவுக்கு மேலே துவாதசாந்தம் அப்படிங்கிறது பிரம்மரந்திரத்திற்கு மேலே ஒரு உன்னதமான தலம். அது பூலோகத்தில் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது அப்படின்னாங்க. அங்கே வந்து யார் ஒருத்தர் அட்டமி விரதம், சோமவார விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும்னு சொல்லிட்டார். உடனே அந்த பெண் நேர பூலோகத்துக்கு வந்தாங்க. அது வித்யாதர பெண், காந்தர்வ பெண். நேர வந்தாங்க. இங்கே வந்து மதுரை தலத்தில் அமர்ந்து சோமவார விரதம் இருந்தாங்க. சோமவார விரதம் இருந்து, கடுமையான விரதம் சோமவார விரதம், திங்கட்கிழமை தோறும் விரதம் இருக்கணும். விரதம் இருந்த உடனே அந்த விரதத்தினுடைய பலனாக சாட்சாத் பார்வதி தேவியே அவன் முன்னால் பிரசன்னமானான். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அம்மா என்னுடைய வேண்டுதலை ஏற்று நீ வந்துட்டியே, உன்னுடைய மாறாத அன்பு வேணும் அப்படின்னு சொன்னான். அது எப்பொழுதுமே உனக்கு இருக்கு. எப்போ மதுரைக்கு வந்து நீ உட்கார்ந்து என்னை நோக்கி தவம் இருந்து அப்பயே உன் மீது என்னுடைய அன்பு பார்வை பட்டு விட்டது. இன்னும் என்ன வேணும்? உடனே அந்த விச்சாவதி கேட்டா, நம்மளா இருந்தால் பொண்ணை கொடுங்க, பொருளை கொடுங்க, ஒரு 10 தலைமுறைக்கு வாழ்றதுக்கு சொத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்போம். அந்த விச்சாவதி என்ன கேட்டா அப்படின்னா, இப்போ ஏன் முன்னால ஒரு 3 வயது பெண் குழந்தையா காட்சி கொடுக்குறீங்க, இதே தோற்றத்தோடு என் மகளாக நீங்கள் என் மடியில் விழுந்து புரண்டு வளர வேண்டும்னு சொன்னாங்க. சிரிச்சாங்க உமையவள். எல்லாம் பெரிய ஆசைதான் உனக்கு, இருந்தாலும் அது இப்போ உனக்கு நடக்காது. அடுத்த பிறவி உனக்கு உண்டு. என்னை பார்த்துட்டே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு பிறவி கிடையாது. எப்போ இறைவனை நம்ம பார்க்குறோமோ அதுக்கப்புறம் நமக்கு பிறவி கிடையாது. அடுத்த பிறவி ஒன்று உனக்கு இருந்தது அப்படின்னா அந்த பிறவியில் நிச்சயமாக நான் உன் மகளாக வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே விச்சாவதியும் தனக்கு அடுத்த பிறவி வேணும்னு கேட்டுக்கிட்டான். சரி போனா போகுது அப்படின்ட்டு அம்பாலும் மறைஞ்சிட்டாங்க. மறுபிறவியில் எப்படியாவது, ஏன்னா வாக்கை காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக சூரசேனன் மகளாக காஞ்சன மாலையாக அவள் அங்கே பிறக்கிறாள். பருவ வயது வந்த பிறகு மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனுடைய மனைவியாக, மலையத்து வச்ச பாண்டியன் மனைவியாக இந்த மதுரை மாநகரத்திற்கு வர்றா. விட்ட குறை தொட்ட குறை, அதான் ஏற்கனவே மதுரையில் விட்ட குறை, அது இப்போ தொட்ட குறை நடக்க போகுது. அதுக்காக வந்திருக்கிறா. வந்த உடனே அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறா, இதை நினைக்கல, ஒரு யாகத்தை நடத்தணும்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனோட சேர்ந்து அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறாங்க. அஸ்வமேத யாகம் ஒருத்தர் நடத்திட்டாருன்னா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது கிடைச்சிடும். இந்திர பதவி கூட கிடைக்கும். அப்போ நம்ம இந்திரன் விடுவாரா? அவர் தானே எப்பயுமே நான் 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 உட்கார்ந்துருப்பார். அவர் பதறி போய் வேகமாக ஓடி வந்தார். மலையத்து வச்சா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற,
உனக்கு என்ன புள்ள தானே வேணும், புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்துப்பா. அஸ்வமேதையாக 100 தடவை நடக்கும், ஒரு 99 வந்து நிப்பாட்டிட்டார். சரி அப்படின்னு புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தின பொழுது யாக குண்டத்திலிருந்து 3 வயது பெண் குழந்தையாக 3 மார்பகங்களோடு ஒரு குழந்தை அப்படியே உருவாகிறாங்க. சாட்சாத் அப்படியே மலையத்துவச்ச பாண்டியன் மனைவியாக இருக்கிற காஞ்சனமாலைக்கு போன பிறவி ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்படியே அம்பாள் காட்சி கொடுக்கிறார். அங்கதான் அப்படியே 3 மார்பகத்தோடு காட்சி கொடுத்ததை பார்க்க 3 வயது குழந்தையா வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே ஆனந்தம் தாங்க முடியல. யாருக்கு? காஞ்சனமாலைக்கு. அப்பா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இந்த மதுரை தலத்தில் வேண்டது ஒன்றும் பெரிய குறவு கிடையாது, நடந்துருச்சுன்னு அப்படியே மன மகிழ்ச்சியில் இருக்கிறான். ஆனால் மலையத்துவச்ச பாண்டியனுக்கு கொஞ்சம் லேசாக மனசுக்குள்ள வருத்தம். சாதாரணமாக பெண்களுக்கு 2 மார்பு தானே இருக்கும், இது 3வது மார்பு இருக்குதே, இந்த 3வது தளத்தோடு வந்திருக்கிறாங்களேன்னு ஒரு கவலை. உடனே வானத்தில் ஒரு அசரீரி, மலையத்துவச்சா மனம் கலங்காதே, இவள் தனக்குரிய கணவனை நேர் எதிராக சந்திக்கிற பொழுது அவளுக்கு அந்த 3வது தனம் மறையும். அதுவரை ஒரு ஆண் மகனைப் போல அவளை நீ வளர்த்துவா. வில் பயிற்சி, வாள் பயிற்சி, இப்படி போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து ஒரு பட்டத்து அரசியை போல அவளை வளர்த்துட்டு வா அப்படின்னு அசரீரி சொல்லி முடிச்சது. அருமையான குழந்தை, அதுவும் அற்புதமான நெருப்பு தடாகத்திலிருந்து வந்ததுனால தடாதகை பிராட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க. அவள் கண்ணு ரொம்ப அகன்று இருக்குமா, அதனால அவளுக்கு அங்கையர் கன்னின்னு பேர். இப்பதான் மீனாட்சி, மீனாட்சம்னு நம்ம சொல்றோம். அங்கையர் கன்னி அப்படின்னு அழகான ஒரு பேர், நல்ல அம்கயல் கன்னி. இந்த மீன் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா முட்டைகளை விட்டுரும். அது பொறிக்கணும் அப்படின்னா அது கண் பார்வையிலே பொறிச்சிடும். அயன தீட்சைன்னு பேர் அதுக்கு. அப்படி அந்த அந்த அயனம், அது போல இவளுடைய கண்கள் அப்படியே பார்த்த மாத்திரத்திலே எல்லா உயிர்களையும் காத்து ரசிக்கும். அப்படி சின்ன வயதுல இருந்தே அங்கேயர் கன்னியாக, ஏன்னா மீன் எப்படி தன் இமை மூடாமல் தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அது போல இவனும் சின்ன வயசுல இருந்தே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா வளர்ந்து அப்படி கண் இமை மூடாமல் தன் தேசத்து மக்களை எல்லாம் பாதுகாக்கிறான். பாதுகாத்து வளர்ந்து வர்றான், எல்லா பயிற்சியும் பெற்றுட்டா. இந்த நேரத்தில் தான் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, மீனாட்சி அம்மனுடைய அவதாரம் நடந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் மலையத்துவச்ச பாண்டியன் வானகம் ஏகி விடுகிறான் உடல்நலக்குறைவினால். அப்போ இந்த நாட்டை ஆள்றது யாரு அப்படின்னு பார்க்குற பொழுது இவளைத்தான் ஏற்கனவே அங்கேயர் கண்ணியத்தான் நல்ல போர் பயிற்சியோட வளர்த்துட்டோமே. உடனே எல்லாரும் சொன்னாங்க, நம்ம அங்கேயர் கண்ணி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இந்த லோகத்திலே முதல் பெண்ணரசியாக, வேற யாரும் கிடையாது, பாண்டிமா தேவியாக இந்த மதுரையை மாத்திரமல்ல உலகத்தையே ஆளக்கூடியவளாக தடாதகை என்கிற பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அங்கேயர் கண்ணி பாண்டிய நாட்டினுடைய பட்டத்து அரசியாக, பார்போற்றும் நாயகியாக, தன் தேசத்து மக்களையெல்லாம் காப்பதற்காக ஆண் வாரிசு இல்லாத மலையத்துவச்ச பாண்டியனுக்கு தானே ஆணாக இருந்து ஆட்சி பீடத்திலே அமர்கிற ஒரு அற்புதம் தாங்க இந்த சித்திரை திருவிழாவினுடைய ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. ஒரு மன்னரசியாக, பெண்ணரசியாக, விண்ணரசியாக, பாண்டிமா தேவியாக, பார்போற்றுகின்ற உலகத்தையே கட்டி ஆளப்போகிறவளாக பெண் நினைத்தால் ஆட்சி செய்ய முடியும். பெண் ஆட்சி செய்தால் அங்கே அமைதி இருக்கும், சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும் என்பதை உணர்த்துகிற விதத்திலே முதல் பெண்ணரசியாக முடிசூட்டப்பட்டவள் தான் எங்கள் அன்னை மீனாட்சி, அங்கேயர் கன்னி. அப்படி அவளுடைய அந்த அவதாரம் படிப்படியாக வளர்கிறது. எப்படி விச்சாவதி கேட்ட மாதிரி வந்தாச்சு, வந்து நம்முடைய காஞ்சனமாலை மடியில் தவந்தாச்சு. அசரீரி சொன்னது மாதிரி அப்படியே வானத்து மண்டலத்திலிருந்து அசரீரி ஒலித்ததை போல ஒரு அரசனை போல அவளுக்கு பட்டாபிஷேகமும் நடத்தியாச்சு. அப்புறம் என்ன, அவதார நோக்கம் நிறைவேறணும் இல்லையா? அசரீரி சொன்ன இன்னொன்று நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா? தனக்குரிய மணாளனை அவள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
ஒரு பட்டத்து அரசி ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே தன் மக்களை எல்லாம் பார்க்க போகணும். அதற்காக திக்கு விஜயம் மேற்கொள்ளுகிறார். அட்டதிக்கு பாலகர்களை எல்லாம் எதிர்கொள்வதற்காக அன்னையானவள் அப்படியே கிளம்பி அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடிய அட்டதிக்கு பாலகர்களை எல்லாம் வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன், மீனாட்சி வந்துட்டேன், பாண்டிமா தேவி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு பெண்ணுன்னா எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு இலக்காரம் இருக்கும். இது என்ன ஆட்சி நடத்த போது ஈஸியாக வீழ்த்திடலாம், அதை தவிடுபடி ஆக்கினவ அன்னை மீனாட்சி. அப்படியே படை நடத்தி இந்திர விமானத்தில் புறப்பட்டு போய் எல்லாரும் ஒரு மிரட்டி நேர அதிகார நந்திட்ட போயிட்டாங்க. கைலாய மலைக்கே போயிட்டாங்க. அங்கேயும் சொல்லணும் இல்லையா, ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா, நான் பதவி ஏற்றுட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. அதிகார நந்தி தடுக்குது, போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிற பொழுது யாரும் தவிடு பொடி ஆயிட்டாங்க. அம்பிட்டு பேரும் அம்பா முன்னால். அவருடைய வீரம் அப்படிப்பட்ட வீரம், பாண்டிமாதேவியுடைய வீரம். அதனால தானே பல்லக்கு எடுத்துட்டு கிளம்புறாங்க, விமானத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போய் எல்லாரும் ஓடி போய் உருண்டு உருண்டு ஆடி பாடி விழுந்து, அப்பா யாருமே மறிக்க முடியல. ஒரு வீர பெண்மணி பாண்டிய நாட்டிலிருந்து உங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். எல்லா வல்ல சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவர் சிரிப்புக்கு தான் பல நேரத்தில் பொருள் தெரியாது நமக்கு. ஏன்னா திரிபுரத்தையும் சிரிச்சே எரிச்சாள் அவர். ஆணவம் கண்மம் மாயை எரித்தவர். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே வர்றார். வர 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 பக்கத்தில் நெருங்க 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 அந்த அசரீரி சொன்ன வார்த்தை, அதுவரை ஆண் தன்மையோடு இருந்த எங்கள் அன்னை அங்கேயர்கண்ணி மீனாட்சி அப்படியே கண்ணு கீழே கவுந்துச்சு. கீழே கவுந்து கால் பெருவரில் ஒரு கோடு போட ஆரம்பிச்சா. பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் சுமதி பார்க்குறாங்க, ஆஹா வந்தாச்சுரா, அம்மாவுடைய நோக்கம் நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்க அப்படியே எல்லாம் வல்ல சிவபெருமான் கண்களிலிருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான கதிர் வீச்சு எங்கள் அன்னை பாண்டிமாதேவி மதுராபுரி தலைவி அங்கேயர்கண்ணியினுடைய உடம்புல அப்படியே பட்டு ஒரு சிலிப்பை உண்டாக்குச்சு பாருங்க. அப்பதான் நமக்கு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். அவரும் பார்க்குறாங்க, இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நீ மதுரையை விட்டு கிளம்புகிற அந்த நிமிடத்திலிருந்து உம்மோடு துணைக்கு நான் தான் வந்தோம். துணைக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் உம்மை நேர் எதிரிலே சந்திக்க வேண்டும் என்கிற விதி இருந்ததினாலே இப்பொழுது சந்தித்திருக்கிறோம். உரிய வேளையில் உம்மை முறைப்படி வந்து மனம் செய்வோம் என்று எல்லா வல்ல ஈசன் வாக்கு கொடுக்கிறான். அன்றைக்கு பெண் அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பு என்று சொல்லுகின்ற அந்த 4 குணங்களும் வரப்பெற்றவளாக அப்படியே புறப்பட்டு மதுரை எம்பதிக்கு வர, காஞ்சனமாலைக்கு செய்தி செல்ல, உடனடியாக மாப்பிள்ளை அழைப்பை நடத்த வேண்டும் அல்லவா. உரிய முறையிலே மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது. மாப்பிள்ளை எப்படி இருப்பார் நமக்கு தெரியும், சிவபெருமான். அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னா நம்ம கல்யாணத்தன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறவனே அவ்வளோ அலங்காரம் பண்ணுறான். இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் தனியாக சிகை அலங்காரம் அழகு நிலையமெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு சிவபெருமான் எப்படி இருப்பார், இடுப்பில் ஒரு புலித்தோல், கழுத்தில் பாம்பு, பெரிய கொண்டை, இப்படிலாம் இருக்கிறாரே, இப்படி வந்துருவாரோ அப்படின்னு எங்கள் அங்கேயர்கண்ணி அன்னை மீனாட்சிக்கு மனசுக்குள்ள ஒரு லேசாக வருத்தம். எப்படி வரப்போகிறாரோ தெரியலையே, ஆனால் அவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படி வராரு தெரியுமா, சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றை என்றார் தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகற்றின்னு சொல்றார். அப்படியே எல்லா அலங்காரங்களையும் அவர் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி உண்மையிலேயே சுந்தரனாக, அதனாலதான் அவருக்கு பேர் சுந்தரேஸ்வரர்னு பேர். சுந்தரனாக அழகு ததும்புகின்ற ஒரு அற்புதமான வடிவத்தோட இந்த மதுரை எம்பதிக்கு வர்றார். காலையில் 9 மணிக்கு முகூர்த்தம் அப்படின்னா கைலாய மலையில் 9 மணிக்கு இருக்கிறார். எல்லாரும் சுவாமி நம்ம மதுரைக்கு போகணுமே, அவர் நினைச்சா ஒரு வினாடி மதுரைக்கு வந்துடுவார். அப்படி சிவபெருமான் மனமுவந்து வந்து எங்கள் அன்னை அங்கேயர்கண்ணி ஆலவாய்க்கு அரசியை கரம் பிடித்த ஒரு அற்புதமான
நகரம் இந்த மதுரை. அதனால இது பூலோக கைலாயம். மற்ற தலத்துல எல்லாம் சிவபெருமான் வந்தார்னா பார்வதியை கூட்டிட்டு போயிடுவார். ஆனா பாருங்க, இங்க வந்த உடனே எங்க அன்னை மீனாட்சியினுடைய அழகுல சொக்கித்தான் போயிட்டார். சொக்க நாயகி இல்லையாவ, சொக்கன் சொக்கி போனது இந்த சொக்க நாயகி கிட்ட தான். மரகத பச்சை வடிவமுடையவள். அவட்ட சொக்கி போய், அம்மா நான் இங்கே இருக்கலாமா? அவளும் சொன்னா, நான் பாண்டிய நாட்டை நீங்க தான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய அவதார நோக்கம். மூன்றாவது தனம் மறைந்து உமை அவள் தன் கணவனை கரம் பிடித்த ஒரு அற்புதமான இடம்தான் இந்த மதுரை. அதனாலதான் திருக்கல்யாணம் இங்கே வெகு சிறப்பாக நடக்கிறது. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. வடக்கு பக்கத்துல இமாலய மலையில பார்வதியை மனம் முடிக்கிற பொழுது உலகம் பூரா ஒரு பக்கம் போயிடுச்சு. ஒரு பக்கம் போன உடனே தென்பகுதி பூரா தாழ்ந்துருச்சு, வடபகுதி உயர்ந்துருச்சு. தென்பகுதி தாழ்ந்த உடனே அகத்தியம் பெருமான கூப்பிட்டார் சிவபெருமான். எப்பா, உலகம் சமநிலை பெறணும், உயர்வு தாழ்வு இல்லாம நிலை வரணும். நீ என்ன பண்ற? தென்னாடு போ. நீ போனாதான் சரியாகும். நீ ஆள் குட்ட, ஆனா விவரமான ஆள். நீ போனேன்னா இந்த உலகம் சமமாயிரும். அப்ப அகத்தியர் கேட்கிறாரு, எல்லாரும் கல்யாணம் பார்க்கும்போது நான் மாத்திரம் பார்க்காம இருக்க முடியுமா? எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அப்ப சிவபெருமான் அவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி உமையவள் மதுரையிலுக்கு வந்து நான் பிறக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாலும் அது மாதிரி சிவபெருமான் நான் பார்வதியை கல்யாணம் பண்ற காட்சியை நீ மதுரையில் பார்க்கலாம், தென்னாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அதுக்காகவும் ஒரு மாப்பிள்ளையாக மாப்பிள்ளை திருக்கோலத்தோடு இந்த மதுரைக்கு வந்து அங்கையர்கண்ணி ஆலவாய்க்கு அரசி அன்னை மீனாட்சியை அப்படி கரம் பிடிச்சாரு பாருங்க. அந்த அற்புதம் தாங்க இந்த சித்திரை மாதத்தில் இந்த மகா பெருவிழாவாக அழகாக மலர்ந்திருக்கு. மீனாட்சி அம்மனுடைய அவதார நோக்கம், அவதாரம் என்பது பூலோகத்திற்கு இறங்கி வருவது. இந்த பூலோகத்துக்கு இறங்கி வரணும், இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்யணும். அது உமையவளாக இருந்தாலும் தன் பக்தையினுடைய விருப்பத்திற்காக இங்கே வந்தாங்க. வந்து எல்லாம் வல்ல ஈசனையே மனம் முடித்து நமக்கு ஒரு அற்புதமான காட்சியை கொடுக்குறாங்க பாருங்க. அப்படி காட்சி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் கல்யாண விருந்தெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி மாயா பஜார் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி மதுரையில் மீனாட்சி அங்கையர்கண்ணி சமைச்சு வச்சது ஏராளம். செல்வ செழிப்பு இல்லையா, செல்வ சீமாட்டி இல்லையா? அப்போ அவளுக்கு லேசா மீனாட்சிக்கு கூட சாதாரணமாக பெண்களுக்கு வர்றது தானே, லேசா ஒரு செருக்கு வருது. வந்துட்டு, சுவாமி எங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டார்கள், உங்களை சார்ந்தவர்கள் யாராவது சாப்பிடாமல் இருந்தால் அனுப்பி வையுங்களேன், நிறைய செஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னு அம்மா போய் விண்ணப்பம் கொடுத்தாங்க. சொக்கம் பார்த்தான், இங்கே தாண்டா திருவிளையாடலை நான் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே கல்யாணம் புரிஞ்சது ஒரு திருவிளையாடல், இங்கே தான் திருவிளையாடல் நடத்தணும் அப்படின்ட்டு இப்படியே பார்த்தான். வட்டக்குடத்தாங்கன்னு குண்டோதரன் இருந்தான். குண்டோதரனை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு அங்கேயர்கண்ணிக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள நெருட. நம்ம அண்டா குண்டாவாக வச்சுருக்கோம், இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கிறோம், ஒரு ஆளுக்கு சாப்பிட போட சொல்கிறாரு. வரும்போது இவர் கொஞ்சம் பேரோட தான் வந்திருக்கிறாரு போலுக்கு, நம்ம இவ்வளோ பேரோட சாப்பாடு போட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு செருக்கு அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாரு சிவபெருமான். குண்டோதரன் போட, ஐயே அப்பா மனுஷனுக்கு இப்படியா? போறப்பவே என்ன பண்ணிட்டார் சிவபெருமான், வடவை தீ அப்படிங்கிற ஒரு பசி நோயை கொடுத்துட்டார். அவன் தன்னால் இருக்கிறது ஓடுறது பறக்கிறது அப்படின்னு அடிக்கிறான் பாருங்க. அது மாதிரி இருக்கிற அத்தனையும் வாங்கி அண்டா குண்டா அத்தனையும் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மரம் செடி கொடி அம்புட்டும் பழங்கள் காய்கறிகள் அத்தனையும் ஒன்றும் பாக்கி கிடையாது. அம்புட்டையும் சாப்பிட்டதுனால கண்டதையும் சாப்பிட்டு விட்டானா இல்லையா, தண்ணி தவிக்குது, தாகம் 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 என்று வர. மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள் உண்டு, அத்தனை குளமும் வத்தி போச்சு. பூரா ஒரே உறிஞ்சில் உறிஞ்சா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சா என்ன செய்யறது? அப்படியே தாகம் தாகம்னு வந்த உடனே சிவபெருமான் பார்த்தார், சரி இவன் தாகத்தை அடக்கணும்னா கங்கையை வர வைக்கணும் அப்படின்னு மெதுவாக போய் கங்கைகிட்ட சொல்லி கங்கையை பிரவாகம் எடுத்து வரணும். இந்த மதுரை மாநகரத்தில் தான் நான் நிற்க போகிறேன், இதைத்தான் ஆட்சி பண்ண போகிறேன்,
அப்போ நீர் வற்றாமல் ஓடணும் அப்படின்ன உடனே அப்படி கங்கையிலிருந்து பிரவாகம் எடுத்தது தான் அப்படி நதியாக வந்துச்சு. குண்டோதரா வை கை அப்படின்னார். வை அண்டான்னு சொல்லலை, வை குண்டான்னு சொல்லலை. நீங்கள் தண்ணி குடிக்கணும்னா அண்ணாந்து நம்ம குடிக்கிறோம், அப்படி கையில் அள்ளி அப்படி குடிக்கும்போது தாகம் தீரும். அப்போ குண்டோதரன் கை பெரிய கை ஏற்கனவே, அதனால தான் வை கை அப்படின்னார். அவன் போய் கையை வச்சான் நதியில், அப்படியே தண்ணி அப்படியே வந்துச்சு, குடித்தான். அப்படியே தண்ணி குடிச்சு முடிச்சுன்னு திரும்ப பசிக்குது அவனுக்கு. என்ன செய்கிறது? உடனே பகவான் பார்த்தார், தயிர் அன்னத்தை கொடுத்தாதான் பசி அடங்கும்னு அன்னக்குழி மண்டபத்தை அமைச்சு ஒரு திருவிளையாடலை போட்டார். குண்டோதரனுக்கு சோறு போட்டது ஒரு திருவிளையாடல், அன்னக்குழி மண்டபத்தை வைகையை வரவழைச்சது ஒரு திருவிளையாடல், அன்னக்குழி மண்டபத்தை தோற்றுவித்து தயிர் அன்னத்தை கொடுத்து அந்த குண்டோதரனுடைய பசியை அடக்கினார். அப்பத்தான் மீனாட்சிக்கு சொக்கநாதருடைய அந்த லீலைகள்லாம் புரிஞ்சது. அப்படி கங்கை பிரவாகம் எடுத்து வருவதனால தான் உலகத்தில் எங்கே தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் எங்கள் வைகைக்கு மாத்திரம் தண்ணீர் பஞ்சமே வராது. என்னங்க எப்போ பார்த்தாலும் வைகை வறண்டு கிடக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆற்றுப்பெருக்கட்டு அடிசுடும் நாளிலும் ஊற்றுப்பெருக்கால் உலகத்திற்கே தண்ணி தரது யார் தெரியுமா? எங்கள் மதுரை தாங்க. அதனால தான் அந்த வை கை அப்படிங்கிறதுல 2 சொல்லு இருக்கு. வை கை, வைனா பூலோக வைகுண்டம், அழகர் பெருமான் மதுரைக்கு வர்றது. கைனா கைலாயம், சிவபெருமான் மதுரைக்கு வர்றது. பூலோக வைகுண்டமும் பூலோக கைலாயமும் இந்த மதுரை தானங்க. அதனால சித்திர திருவிழாவுக்கு பெருமை இல்லையா? எவ்வளோ கூடுதல் பெருமை பாருங்க. அது சரி, மீனாட்சி திருவிழா நடக்குது, மீனாட்சிக்கு அவதார நோக்கம் நிறைவேறிடுச்சு, திருக்கல்யாணம் வந்தாங்க, அடுத்த நாள் தேரோட்டம், அடுத்து இந்திரனுக்கு சாபம் நீக்கினது, இப்படி 12 நாள் பிரம்மோற்சவ திருவிழா மாதிரி தென்பகுதியில் நடக்குது, வைகையினுடைய தென்பகுதியில். அப்போ திருவிளையாடல்கள் தான் நடக்குது. இதில் எங்கிட்டு அழகர் வர்றாரு. ஒரு கர்ண பரம்பரை கதை சொல்லுவாங்க. அழகர் மீனாட்சி கல்யாணத்துக்காக திருமாலிரும் சோலை மலை, மதுரைக்கு பக்கத்தில் இருக்க பழமுதிர் சோலைன்னு பேர், 22 கிலோமீட்டரில். அவர் நினச்சா என்ன, கைலாயமலை இருக்க சொக்கநாத பெருமானு ஒரு வினாடியில் வர்றார். பெருமாள் 22 கிலோமீட்டரில் வர்றவர் எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கலாம்? அது எவ்வளோ வாகனம் அவருக்கு இருக்குது, ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு வாகனம் வச்சுருக்கிறார், வந்திருக்கான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, கிளம்புறப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சான். எல்லாரும் பிடிச்சதெல்லாம் கொடுத்து அழகரை சாப்பிட வச்சு தங்க வச்சுட்டாங்களாம். அதனால் கல்யாணங்கிறதே மறந்துட்டாராம். அவர் வரும்போது மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு போச்சான். இது என்ன ஒரு புதுசாக நதி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில் தண்ணியை குடிச்சிட்டு கோவமாக போயிட்டாராம். தண்ணியை குடிச்சிட்டாலே புண்ணியம் வந்துடும், அது வேற. இப்படின்னு ஒரு கதையை யாரோ கிளப்பி விட்டுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க அழகர் வர்றாரு, சீரு கொண்டு வர்றாரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கோவிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொன்னாலும் அது செவிவழி கதை. அப்படியே இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் நடக்கும்போது பூனை குறுக்க வந்துருச்சு, சகுனம் சரியில்லை, அதனால் அடுத்த வருஷம் கல்யாணம் நடத்தணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் நடக்கும், வருடம் மீனாட்சி அம்மனுடைய அவதாரத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டுகிற அற்புதமான திருவிளையாடல் தான் கல்யாணம். அப்படி சொக்கரும் மீனாட்சியும் இருக்கக்கூடிய அந்த அழகு பாருங்களேன், அது காண கண்கோடி வேணும். பண்ணும் இன்னிசையும் நீரும் பாலும் போல என்று சொல்வார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேர். மீனாட்சி சொல்லா இருந்தா சுந்தரேஸ்வரர் பொருளா இருப்பார், சுந்தரேஸ்வரர் சொல்லா இருந்தா மீனாட்சி பொருளா இருப்பார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படின்னு அபிராமப்பட்டர் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொருளுமாக இருப்பது தான் மீனாட்சி சுந்தரம். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போகணும் இல்லையா? அப்போ பாண்டிமாதேவி பட்டாபிஷேகம் சித்திரை மாதம். அப்போ பார்க்குறா, கணவன் வந்துட்டா இல்லறப்பணி ஆற்றணும். இந்த உலகத்து பெண்களுக்கெல்லாம் என்னதான் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கணவனுக்கு இல்லறப்பணி ஆற்ற வேண்டும் என்பது அந்த காலத்திலேருந்து மரபு. அப்போ மீனாட்சி சொல்லிட்டா, நான் ஒரு 4 மாதம் மாத்திரம் இந்த மக்களுக்கு ஆட்சி நடத்திக்கிறேன், சித்திரை வைகாசி ஆடி முளைக்கோட்டோடு நான் ஒதுங்கிக்கிறேன், சுவாமி நீங்கள் தான் ஆவணி மாதத்தில் பட்டாபிஷேகம் அப்படின்னு 8 மாதம் சுவாமியினுடைய ஆட்சி. சில பேர் வேடிக்கையாக கேட்பாங்க, உங்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு. சிதம்பரம்னா 8, மீனாட்சினா 4, அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 4 மாதம் தான் மீனாட்சி ஆட்சி. அதுக்கப்புறம் இல்லற கடமை ஆற்ற போயிடுறாங்க.
கணவனுக்கு விட்டு கொடுப்பதுதான் வாழ்வின் ஏற்றம் என்பதை உணர்த்துகிற அற்புத பெருவிழா தான் சித்திரை பெருந்திருவிழாவாக மலர்ந்திருக்கிறது. சரி, அழகரை விட்டுட்டோமே. அப்படியே இந்த அழகர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருமாலிருஞ்சோலை மலையிலிருந்து ஒரு காலத்துல அழகர் அப்படியே அலங்கார நல்லூர், இன்னைக்கு உலக புகழ் ஜல்லிக்கட்டு நடக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு பேரு, அங்கதான் அழகரை அலங்காரம் பண்ணாங்க. அலங்கார நல்லூர் தான் இப்ப அலங்கார நல்லூர்னு ஆயிடுச்சு. அங்கதான் சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாளுடைய அழகிய சுந்தர மாலை. ஏன்னா அவ சிறுனிபுத்தூர்ல இருக்கா, அவ மதுரையை கிராஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளைத்தான் நான் கல்யாணம் முடிப்பேன், மானிடருக்கு வாழ்க்கை படே நல்லேன்னு சொன்னவ ஆண்டாள் கோதா நாச்சியார். அவ மதுரையில் அழகர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சா, நாரும் நறும்பொருள் நம்பிக்கை 100 தலாவில் வெண்ணெய்வாய் பராவி வைத்தேன், 100 தலா அக்கார அரிசில் சொன்னேன்னு சொல்லி 100 அண்டா நிறையா வெண்ணெய் வைக்கிறேன், 100 அண்டா நிறையா அக்கார அரிசில் பண்ணுறேன், எப்படியாவது ரங்கநாதர்கிட்ட நம்மளை கனெக்ட் பண்ணி விடு அப்படின்னு ஆண்டாள் கேட்டுக்கிட்டா. அதனால் அழகருக்கு ஆண்டாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அப்படி அழகர் என்ன பண்ணுறார், உன்னுடைய அழகிய மாலையை நான் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தேனூர்னு மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தானுக்கு முன்னால் அந்த அலங்காநல்லூர் வழியாக தேனூரில் போய் அங்கே தான் இறங்கினார். சித்திரை மாதம் அங்கே இறங்கிக்கிட்டு இருந்தவர். இது அன்னைக்கு பாண்டிய மன்னனுக்கு அப்போ அதெல்லாம் நியமங்கள்லாம் வச்சுட்டாங்க. பிற்காலத்தில் திருமலை நாயக்க மன்னர் வந்த பிறகு மாசியில் மதுரையில் திருவிழா நடக்குது, தேரிலுக்கு கூட ஆள் இல்லை. மாசி தேரோடு மதுரைன்னு பேர். அவ்வளோ பெரிய தெரு மதுரையில், 6 கிடந்தன்னு அகலிடம் தெருன்னு அழகா சொல்லுவாங்க. அப்படி 6 போல அகண்ட தெரு, அதில் தேர் அசைஞ்சு வரும். தேரிலுக்கு ஆள் இல்லை. ஆனால் சித்திரை மாதம் கூட்டம் அங்கிட்டு போகுது அழகர் பக்கம். அப்போ திருவள்ளாயக்க மன்னர் மதுரை ஆட்சி நடத்தும் போது ஒரு யோசனை யோசிச்சார், இந்த 2 திருவிழாவையும் ஒன்றாக்கணும். எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. 400 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் நினைச்சிருக்கிறார், ஒரு 25 லட்சம் பேர் கூட வச்சு ஒரு திருவிழாவை அழகு பார்க்கணும்னு கூட வச்சாரு பாருங்க. அப்போ நேரம் என்ன பண்ணாரு, அமைச்சர் எல்லாம் சொன்னாங்க, தேனூரில் போய் பேசி பார்ப்போம், அந்த மக்கள் ஒத்து வந்தா அழகரை மதுரைக்கு திருப்பிடுவோம், ஏதோ ரிவரை திருப்புற மாதிரி திருப்பிடுவோம் அப்படின்னு கேட்டு நேர தேனூரில் போய் கேட்டாங்க. தேனூர் மக்களும் கூடி ஆலோசனை பண்ணி அதில் ரொம்ப விவரமான ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, அது சரி அழகரை மதுரைக்கு அனுப்புறதுனால ஒன்றும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு இதனால என்ன பிரயோசனம் அப்படின்னு கேட்டார் ஒரு பெருசு. அப்போ நாயக்க மன்னர் சற்றும் தாமதிக்காமல் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, அழகர் ஒவ்வொரு மண்டபப்படியாக எழுந்துள்ளார், பாரம்பரிய மண்டபப்படி. அவங்கவுங்க பணம் கட்டி அழகரை தங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கும்பிடுறாங்க, அது நடக்குது, அதை மாற்ற போகிறது இல்லை. நான் மதுரைக்கு வரும்போது இதே மாதிரி பாரம்பரிய மண்டபப்படிகள் நிறைய அமையும். அந்த மண்டபப்படிக்கெல்லாம் அழகர் பணம் கட்டுவார். ஆனால் உங்கள் தேனூர் மண்டபப்படியை நான் வைகையில் வைக்கிறேன், சித்ரா பௌர்ணமி தானே, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எதுக்காக அழகர் வர்றாரு அப்படின்னா, ஒன்று ஆண்டாளுடைய மாலையை வாங்கிக்கணும், இன்னொன்று பெருமாள் மீது பக்தி கொண்ட மண்டூகமாக மாறி போனார். சுதபஸ் முனிவர்னு பேர். அவர் அங்கே நூபுரகங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறார் திருமாலிருஞ்சோலையில். வசிஷ்ட முனிவர் அந்த பக்கமாக போகிறாரு, பார்த்துட்டு போயிடுறாரு. துர்வாசர் வர்றாரு, அவருக்கு கோவம் வந்துடுது, நான் நீ பார்க்காம இருக்கிறேன் என்னைய அப்படின்ட்டு, தண்ணிக்குள்ளே கிடக்கிறேன், நீ மண்டூகமாக போ அப்படின்ட்டார். தெளிவாகத்தான் சொல்லிட்டு இருக்கிறார், நீரிலும் நிலத்திலும் கிடப்பது மண்டூகம், எனக்கு சாப விமோச்சனமே கிடையாதா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை நதிக்கரை ஓரத்தில் கிட, அழகர் உனக்கு சாப விமோச்சனம் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கணும். அது தேனூரில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தேனூர் மண்டகப்படியை வைகை ஆற்றுல அழகாக கட்டி கொடுத்து வண்டியூரில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் குதிரையில் தங்க குதிரையில் இறங்கி அப்படியே வண்டியூரில் போய் இரவு தங்கி சைத்ரோபச்சாரம் முடித்து காலையில் திருமஞ்சனமாகி சேஷ வாகனத்தில் புறப்பட்டு கருட வாகனத்தில் வருவார். சித்ரா பௌர்ணமி மறுநாள் காத்து கிடக்கின்ற அந்த சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார். அந்த மண்டகப்படி மதுரையில் அமைகிறதுனால, தேனூர் மண்டகப்படி மதுரையில் அமைகிறதுனால அழகருக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், அழகர் உங்களுக்கு பணம் கட்டுவார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க தேனூர் மக்களுக்கு. அதை கொடுத்தார். அந்த அடிப்படையில் தாங்க சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு அற்புத திருவிழாவாக, முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெருந்திருவிழாவாக மாறி போயிருக்கிறது. அதனால் சித்திரை திருவிழா அப்படின்னா
யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்கன்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். இதற்கெல்லாம் ஆவணங்கள் உண்டு. நாயக்கர் காலத்திற்கு பிறகுதான் சைவத்தையும் வைணவத்தையும் இணைச்சு தேனூரில் இறங்கின கள்ளழகரை மதுரைக்கு கொண்டு வந்து மாசி மாதம் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை சித்திரைக்கு கொண்டு வந்து ரொம்ப அழகா ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர் திருமலை நாயக்கம் மன்னர். கோயிலில் நிறைய அறப்பணிகள் செஞ்சிருக்கிறார். கோயில் வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றி 8 காலம் 8 கோலம்னு மீனாட்சிக்கு இவ்வளவு ஏற்றத்தை கொடுத்து மீனாட்சி வழிபாடு சொக்கர் வழிபாடெல்லாம் ரொம்ப உலகம் முழுக்க குண்டு செலுத்தினதுல திருமலை நாயக்கம் மன்னருக்கு நிறைய உண்டு. அவருக்கு கீழே நீலகண்ட சாஸ்திரிகள் அவங்க தான் அதெல்லாம் முறைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப சிறப்பாக நடக்குது. அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசன பார்வை. சைவமும் வைணவமும் 2 பேரும் சண்டை போடக்கூடாதுப்பா, 2 பேரும் இணைந்து ஒரு பெரிய விழாவாக நடத்தணும் அப்படின்றது உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் அந்த உலக புகழ் சித்திரை திருவிழா. சைவமும் வைணவர்களும் பார்த்தீங்கன்னா குமிஞ்சிருப்பாங்க. ஆற்றுக்கு தென்புறத்தில் பூரா சைவர்களுடைய கூட்டம், அதே போல ஆற்றுக்கு வடபுறத்திலும் சைவ வைணவ ஐக்கியம் நடக்கும். இங்கேயும் தென்புறத்திலே வைணவர்கள் உண்டு. மீனாட்சி வீதி உலா வரும்போது கருப்புசாமி வருவார், அழகர் வருவார், அதே போல் அங்கிட்டு மீனாட்சி வருவா. இப்படி காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புத திருவிழா தான் முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெருந்திருவிழாவாக மலர்ந்திருக்கிறது. எங்க மாப்பிள்ளை இல்லையா, எங்க மக, எங்க குலசாமி, எங்க ஊர்ல பிறந்தவ, அவ நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிற அன்னை மீனாட்சி அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறியது. அதோடு கூட உலகத்தில் மனிதநேயம் தொடர வேண்டும், மனிதருக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை பறைசாற்றுகிற விதமாக மீனாட்சியே மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அவள் பிரதிநிதியாகவே இந்த மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கம் மன்னர் சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து ஒரு அற்புதமான பெருவிழாவாக மாற்றி இருக்கிறார். அதுதான் முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெருந்திருவிழாவாக மாறியிருக்கிறது. மதுரை சித்திரை மாதத்திலே களைகட்ட இருக்கிறது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடுகின்ற ஒரு உன்னத பெருவிழா உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு சித்திரை பெரும் திருவிழாவாக மலர்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் கேட்டு மகிழலாம், பார்த்து மகிழலாம். இதோ மதுரை அம்பதியிலே சித்திரை பெரும் திருவிழா வெகு சிறப்பாக தொடங்க இருக்கின்ற நல் வேளையிலே உங்கள் இல்லங்களிலே சகல சௌபாக்கியங்களும் விளங்க வேண்டும் என்று சொல்லி வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னவன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி வழ்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.